கிரக பார்வையால் பாவகங்கள் எப்படி கெடும் அப்படின்னு கேட்குறீங்க. கிரக பார்வையால் பாவகங்கள் எப்படி கெடும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சனி மேசராசியில் நீசம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் லக்கண ரீதியாக ஏதாவது ஒரு இது இந்த லக்கணம் அப்படிங்கிறது தோராயமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ மேசத்தில் இப்போ சனி வந்து நீசம் வச்சுருக்கிறாரு. அவர் சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10ஆம் பார்வை. அப்போது 3ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பார், மிதுன ராசி கெடும். துலாம் ராசியை பார்ப்பார், துலாம் ராசி கெடும். 10ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார், மகர ராசியும் கெடும். இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வருது, சார் எப்படினாலும் வந்து சனி வந்து 10ஆம் பார்வையாக தன்னோட வீடு தானே பார்க்காரு, மகர ராசி சனியோட வீடு தானே, அது எப்படி கெடும் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது வந்து நீசம் நல்லா புரிஞ்சுக்கணும். சனி நீசம் வச்சு பார்க்குற பார்வை, சனி மட்டுமல்ல எந்த கிரகம் நீசம் வச்சு பார்த்தாலும், குருவே பெற்று நீச பார்வையை பார்த்தால் அந்த பாவம் கெடும் தான். இதுதான் விதி. அதுக்காண்டி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தன் வீட்டை தான் பார்த்து அந்த வீட்டை பலப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் வந்து மேசத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு வந்து 10ஆம் பார்வையாக நீங்கள் மகரத்தை எடுக்கிறது வந்து சரி வராது. அதையே நீங்கள் இப்போ லக்கணமும் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, ஒரு மீன லக்கணமும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மேச ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பார்வையால் பாவகங்கள் எப்படி கெடும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் லக்கணம் போட்ட பிறகு நீங்கள் அந்த 3 பார்வை ரீதியாக மட்டும் இல்லை, அந்த இருப்பு ரீதியாகவும் பாவம் அடிபடும். ஏன்னா ஒரு கிரகம் நீசம் பெற்று ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அந்த ராசின்னு சொல்லக்கூடிய இப்போ மேச ராசியில் சனி நீசம் வச்சிருக்கிறாரு, அது மீன லக்கண ஜாதகர்னு வைங்க, 2ஆம் பாவம் கெடும். நீச பார்வை பதியக்கூடிய அந்த மிதுன ராசி, துலாம் ராசி, மகர ராசி, இது மீன லக்கணம் வந்துச்சுன்னா எந்தெந்த பாவம் வரும்? 4, 8, 11ஆம் பாவம் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4, 8, 11 + 2, 2, 4, 8, 11ஆம் பாவகங்கள் கெடும். 4 பாவம் கெட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு கிரகம் கெட்டு போனது மட்டுமல்லாமல் தன்னுடைய இருப்பு பார்வையால் மீன லக்கணத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு 4 பாவமும் கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகருக்கு ஒரு பாவம் கெடுவதே வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் போராடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதில் 4 பாவம் கெட்டு போச்சுன்னு அப்படின்னு பாருங்கள். சரி, அப்போ மீன லக்கணம் போடாமல் மேச லக்கணம் போட்டாலும் ஆமாம், 3, 7, 10ஆம் பாவமும் லக்கணமும் கெடும். லக்கணமே கெடும் சனி நீசம் வச்சுருக்கும் பொழுது. ஆமாம், கண்டிப்பாக சனி நீசம் வச்சு இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து இதே மாதிரி குரு நீசம் வச்சிருக்கிறாரு, 4 பாவம் கெடத்தான் செய்யும். செவ்வாய் நீசம் வச்சிருக்கிறாரு, 4 பாவம் கெடும். முக்கியமாக இந்த சனி, செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்கள் வந்து கொஞ்சம் பகை நிலைமைக்கு கீழே வராமல் இருக்கிறது, அதாவது நீச்சம் பெறாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. சப்போஸ் கெட்டு போயிருந்தால் இதர 4 பாவத்தையும் நீங்கள் சீர்தூக்கி தெளிவாக கணிக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செவ்வாய் வந்து கடக ராசியில் நீசம் வச்சிருப்பார். அவருடைய செவ்வாய்க்கு பார்வை என்ன? 4, 7, 8ஆம் பார்வை. அப்போ கடகராசியில் நீசம் வச்சிருக்கும் பொழுது 4ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக கும்ப ராசியை பார்ப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இந்த பாவங்கள் கெடுவது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய அந்த கடகராசின்ற சொல்லக்கூடிய அந்த பாவமும் கெடும். அதனால் இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, அதாவது சிறப்பு பார்வை அப்படின்னு வந்து கூடுதலாக 2 பார்வை வச்சுருக்காங்க சனி, செவ்வாய், குருவுக்கு. அதனால் இந்த கிரகங்கள், இந்த 3 கிரகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போனாலுமே அந்த ஜாதகம், அந்த ஒரு கிரகம் கெட்டு போகிறது மட்டுமல்லாமல் அது இருக்கக்கூடிய பாவத்தை கெடுப்பது மட்டுமல்லாமல் அந்த கிரகம் பார்க்கக்கூடிய பாவமான அந்த 3 பாவமும் கெடுது பாருங்கள். எவ்வளவு தூரம் அந்த ஜாதகம் டவுன் ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு கிரகம் கெட்டு போகிறதுனால. அதுதான் பார்வைகளால், கிரகங்களுடைய பார்வைகளால் பாவகங்கள் எப்படி கெடும் கேட்டிங்க அப்படின்னா இப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசியிலே வந்து ஒரு கிரகம் கெட்டு போயிருக்குமா, ரிஷப ராசியில் எந்த கிரகமும் வந்து நீசம் கிடையாது, அப்படி தானே. சூரியன், சந்திரன், செவ்வாய், சூரியன் அங்கே பகை தான், சந்திரன் உச்சம், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன், கேது, சுக்கிரன். ஆமாம், ரிஷப ராசியில் வந்து சந்திரன் உச்சம்தான், எந்த கிரகமும் நீச்சம் கிடையாது. எதுக்கு இந்த நீச்சத்தை மட்டும் நான் எடுத்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, நீச்சமானால் மட்டும்தான் அந்த கிரகத்தினுடைய பார்வை மட்டும் இல்லாமல் இருப்பு முதற்கொண்டு 4 ராசி பாதிக்கப்படும். அதனால தான் வந்து கிரக பார்வையால் பாவகங்கள் கெடும் விதத்தை உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விதியை பார்த்தீங்க அப்படின்னா,
சனி செவ்வாய் 2 பாவக்கிரகங்கள். இப்போ நான் சனியை சொன்னேன், செவ்வாயை சொன்னேன், 2யும் தனித்தனியாக சொன்னேன். 2 ஒரு ஜாதகம்னு வந்துட்டால் 2 கிரகமும் அங்கே உள்ள பங்கு பெறும். 9 கிரகமும் உள்ள பங்கு பெறும் தான். இந்த 2 கிரகத்தை மட்டும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் எப்படி இருக்கும் பாருங்கள். சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியையோ அல்லது ஒரு கிரகத்தையோ, ஒரு பாவத்தையோ ஒரு கிரகத்தையோ பார்க்கங்க வைங்க, எரிகிற வீட்டில் எண்ணெய் தூக்கி ஊற்றின மாதிரி அந்த பாவம் பாதிக்கப்படும். அந்த அளவு கடுமையாக பாதிக்கப்படும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து லக்கணத்தை பார்க்காங்க, என்ன ஆகும் ஜாதகம்? லக்கணம், அதாவது 12 பாவ பலன்களை நீங்கள் திரும்ப 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 மைண்டை வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். ஒரு பாவகம் கெடுது அப்படின்னாலே அந்த சாதகருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் எந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும், எந்த மாதிரியான பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத டக்குன்னு உங்களுடைய ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே பலன் வந்துடும். அப்போ லக்கணத்தை சனியும் செவ்வாயும் பார்த்தது பிறகு அந்த ஜாதகர் ஒரு ஜடம் போல் இருப்பார் வாழ்க்கையில். அந்த ஜாதகருக்கு ஒரு அன்லக்கி பெர்சன் அப்படி சொல்லலாம். சனி செவ்வாய் லக்கணத்தை பார்த்தா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே அந்த லக்கண அதிபதி ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத அடுத்த கட்ட முயற்சியில் ஜாதகத்தை அலசி பார்க்கணும். லக்கணம் பாதிக்கப்பட்டுருச்சு, உண்மைதான். லக்கண அதிபதி என்னானார் அடுத்த விதி. அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்துக்கு முக்கியமான தூண்கள்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடங்களுடைய நிலை என்ன? லக்கணம் கெட்டு, லக்கணாதிபதி கெட்டு, 5, 9ஆம் இடங்களும் கெட்டு போச்சா, ஜாதகத்தை தூக்கி வச்சுருங்க, மூடி கொடுத்துருங்க வந்து பார்க்க வர்றவங்கக்கிட்ட. அது பார்த்து பிரயோஜனம் கிடையாது, முடிஞ்சு போச்சுங்க ஜாதகம். அப்படிலாம் நிறையா ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன், நான் பார்த்து கையில் தூக்கி கொடுத்துருக்குறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்க அதையும் சொல்லிடுறேனே. ஒரு விருச்சிக லக்கணம், லக்கணம் கெட்டு விட்டது, லக்கணாதிபதி கெட்டு விட்டார், 5ஆம் இடம் கெட்டு விட்டது. அந்த ஜாதகர் யாருக்கும் பிரயோஜனப்படாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தின்ன தூங்கியாக இருக்கிறார், அவ்வளோதான். ஊர் சுற்றுறாரு. அந்த சாதகருக்கு பலன் சொல்லி நம்ம என்ன இதாக இருப்பது? எந்த தசை வந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லையே. சாதகருக்கே ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன செய்ய முடியும்? நம்ம அதுதான் ஜாதகத்தில் மிக முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5, 9ஆம் இடங்கள் மிக நல்லா இருக்கணும். லக்கணம் முக்கியமாக லக்கணங்க. லக்கணம் லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டாலும் 5, 9ஆம் இடங்கள் நல்லா இருக்கும்போது அந்த ஜாதகர் சரியாக ஒரு உருப்படி இல்லாத ஜாதகராக இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்து பேக்ரவுண்டு அதில் அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லுவார். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொத்து இருக்கும், அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னோசன்ட் ஆளாக இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பாங்க. இதுதான் கணக்கு. அதனால் சனி செவ்வாயினுடைய இருப்பு பார்வைகள் எங்கே பதியுன்னு பாருங்கள். இருப்பை நீங்கள் நீசம் வச்சுருந்தா பாருங்கள். அதை விட பார்வை பலனுக்கு தான் மிக முக்கியம் பாவக்கிரகங்களுக்கு. சரியா? அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.